எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மேலே தள்ளி விட்டு போயிடாதீங்க. ஸோ ஒரு சின்ன குழந்தை 8 வயசு முடிஞ்சு இப்போ தான் 9 வயசு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த குழந்தையோட ஃபோட்டோவை கூட இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த குழந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செண்பக யாழினி. இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பன்றி காய்ச்சல் வந்திருக்குது. இந்த குழந்தைய சென்னையில் உள்ள ரெயின்போ சில்ட்ரன்ஸ் அப்படின்ற ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பன்றி காய்ச்சல் வந்ததுனால இந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. மூச்சு வந்து விட முடியல. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் வந்து வெள்ளை அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அதை எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 25 லட்சத்திலிருந்து அதிகபட்சம் 50 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச உதவி ஒரு 5 ரூபா, ஒத்த ரூபா, இல்லை ஒரு 10 ரூபா, உங்களால் முடிஞ்ச உதவி. நீங்கள் 500 ரூபா, 1000 ரூபாலாம் நீங்கள் அனுப்ப வேண்டாம். உங்களால் முடிஞ்ச உதவி. உங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு 5 ரூபா பிஸ்கட் வாங்கி கொடுப்பீங்க, ஒரு 10 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெறும் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பணம் வந்து சென்ட் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணுற இந்த சின்ன அமௌண்ட் தான் அந்த குழந்தையோட உயிரையே வந்து காப்பாற்ற போகுது. அதனால் இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச பணத்தை வந்து நீங்கள் அனுப்புறது மூலமாக அந்த குழந்தைய வந்து சேவ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா இதே ஜிபே நம்பர் தான் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பருமே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட பேசுங்க. கால் பண்ணி கூட அந்த குழந்தைய பற்றி நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் விசாரிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக சென்னையில் உள்ள ரெயின்போ சில்ட்ரன்ஸ் அப்படின்ற ஹாஸ்பிட்டல் கூட அந்த குழந்தைய நீங்கள் நேரில் பார்த்து கூட நீங்கள் பண ஹெல்ப் வந்து பண்ணலாம். ஸோ நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. ஸோ நம்பிக்கை இல்லாதவங்க டைரெக்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ கண்டிப்பான முறையில் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களால் பண உதவி பண்ண முடியல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் பண உதவி பண்ண முடியல அப்படின்னாலுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களால கூட பண்ண முடியும். அதனால் இந்த உதவியை கூட நீங்கள் தயங்காமல் பண்ணுங்கள்.